அதாவது எங்கள் பழைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. இந்த சங்கரன்கோவிலில் ஒருத்தங்க 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாங்க. அவங்க 3 மாதங்க தொடர்ந்து வேலை பார்த்தாங்க. முதல் மாதம் அவங்க 9 to 7 7,000 சொல்லியிருந்தோம். முதல் மாதம் 11,000 ரூபாய், 2வது மாதம் 12,500, 3வது மாதம் 22,500 வாங்கினாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாருடையும் வேலையை பார்க்கும் பொழுது பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் கவனமாக பார்த்தால் 25,000 வாங்கலாம். இதற்கு முன்னாடி ஒரு 6 மேனேஜர் போட்டிருந்தேன். மொத்தத்தில் இதுவரையில் இன்னும் நம்ம நிறுவனத்துக்கு 6 மேனேஜர். இந்த 6 மேனேஜர் முதல்ல வாங்கின மேனேஜர் சேலரி வந்து 15,000 ரூபாய், அடுத்து 20, அடுத்து 25, 30,000 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். 30,000 ரூபாய் வரைக்கும் இங்கே இந்த நிறுவனத்தில் சேலரி கொடுத்துருக்குறேன். என்ன ஒரு விஷயம்னா, ரெகுலராக நீங்கள் பார்க்கறது கிடையாது. நான் ஒரு 50 பேருக்கு வேலை பார்க்கும்போது ஒரு மேனேஜர் போட்டிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல 50 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த சங்கரன்கோயில 50 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கான்னா இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான ஆட்கள் இங்க வருவாங்க. நம்ம இங்க என்ன மெயினா பாக்குறோம்னா, பெண்ணு மாப்பிள்ளைகள் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். சரிங்களா? ரைட்டு. இப்போ நம்ம இன்றைக்கு தயாராகும். கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. கவனமா கேட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன், A4 சீட் கொடுத்துருக்கேன். அதுல நான் என்ன கேட்கறேனோ அதுக்கு தகுந்த பதில் எழுதுங்க. நம்பர் 1 போட்டுக்கோங்க. எல்லாரும் நம்பர் 1 போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஊரு? சிவகிரி. லேட்டா எப்போ வந்தீங்களா? நீங்க 2 பேரும் ஜாப் தான் வந்திருக்கீங்களா? சரி, இதுல யாரெல்லாம் பேப்பர் வாங்காம இருக்கீங்க? எல்லாரும் A4 சீட் வாங்கிட்டீங்களா? ரைட். அடுத்தபடியாக உங்க கையில யாரு கையில பென் இல்லை, நல்லா எழுதுங்க. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க. கொடுப்பா. ஒரேயா அந்த ஐயாவை அங்க வசந்த பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவீங்க. ஓகே. இப்ப நம்மளுடைய அலுவலகத்துல பகுதி நேர வேலை, முழு நேர வேலை, வீட்டில் இருந்தே வேலை இருக்குது, தங்கி வேலை பார்க்க அதுவும் இருக்குது. தங்கி வேலை பார்க்கணும்னா நீங்க எத்தனை பேர், குறைஞ்சது 5 பேருக்கு மேல வரும் பொழுதுதான் நான் அதை கொடுக்க முடியும். அதுக்கு இப்பவுமே நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல நம்பர் 1 உங்களுக்கு வேலை. நம்பர் 1ஆம் நம்பர் வந்து நீங்க ரிப்போர்ட்டரா பத்திரிகை துறையில வேலை பார்க்க போறீங்களா, இல்ல திருமண தகவல் நிலையத்தில் வேலை பார்க்க போறீங்களா? ரிப்போர்ட்டர், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. பத்திரிகை துறையில ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு தாலுகாவுக்கு 2 பேர் தான் நான் வேலை கொடுக்க முடியும். இது கவர்மெண்ட் அப்படிதான் இருக்குது. இது நான் கொடுக்கறது கிடையாது. கவர்மெண்ட்ல ஒரு தாலுகாவுக்கு 2 பேர் பத்திரிகை ரிப்போர்ட்டர். அதுல ஆண்களும் சேரலாம், பெண்களும் சேரலாம். நேச்சர் ஆஃப் த ஒர்க் அது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்தும் நீங்க பார்க்கலாம், ஃபீல்டு ஒர்க்கும் பார்க்கலாம். சரி, சேலரி எப்படி அப்படின்னா, அதற்கு மாச சேலரி வந்து நீங்க எவ்வளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் சேலரி கிடைக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். ஆனா இங்க வந்து பாக்குறவங்களுக்கு மாச சேலரி உண்டு. நீங்க வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எந்த வேலை பார்த்தாலும் எவ்வளவு வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு தான் சேலரி. சரிங்களா? ஒரு சிலர் வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்திரிகை ரிப்போர்ட்டர்னா ஒவ்வொரு ஸ்கூலு, காலேஜ், அது நாலேஜ் நல்லா இருக்கும். ஒவ்வொரு இடங்களா போய் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையும் சரி, நீங்க அப்படி ரிப்போர்ட்டர் ஆகும்போது உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டெய்லி கொண்டு போய் ஒரு பத்திரிகை கொடுக்கணும். நம்ம இது டெய்லி பத்திரிகை அடுத்த மாதம் வருவதற்காக பால் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பள்ளி, கல்லூரி எல்லா இடங்களுக்குமே டெய்லி கொண்டு போய் கொடுக்கணும் பத்திரிகையை. அப்படி கொடுக்கும்போது அவங்கள்ட்ட செய்தி சேகரிக்கணும். அதன் மூலியமா உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல பேர் இருக்கும். பத்திரிகை துறையில வந்து 60 வயதுக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வசதி, வீடு, இலவச வீடு, இதெல்லாம் அதில் மட்டும்தான் கிடைக்கும். கவர்மெண்ட்ல வேலை கிடைக்காது. இந்த பத்திரிகை துறைக்கு மட்டும் இன்னும் வச்சிருக்காங்க. மிலிட்ரியில பென்ஷன் இருக்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். மாதம் ஒரு முறையா பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் 2 முறையா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப டெய்லி பத்திரிகையா நம்ம கொண்டு வரோம்.
தாலுகாவுக்கு 2 பேர். இப்போ தென்காசியில் 10 தாலுகா இருக்குன்னா 12 20 பேர். அதில் மாவட்ட அளவில் ஒரு ஆள் போடலாம். பத்திரிகை துறையில் ஆர்வம் இருந்தால் பத்திரிகை துறையில் ரிப்போர்ட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்பர் 1. இல்லை நான் மேட்ரிமோனியில் வேலை பார்க்குறேன். 2வது முதல்ல கேள்வி 1 தான், நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்க போகிறீங்க? திருமண தகவல் நிலையமா, பத்திரிகை துறையா? விரைவில் முடிச்சிருவோம். ஒரு விஷயம், நீங்க யோசனை பண்ணி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க 30 பேர் இங்க வந்திருக்கீங்க. 30 பேர் வந்திருக்கீங்க. மனதார உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே இதை நீங்க கரெக்டா காலைல 10 மணிக்கு வந்தீங்கன்னா 1 மணி நேரத்துல வேற மாதிரி முடிச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். நம்பர் 2, 2வது கேள்வி, நீங்க முழு நேரமாக வேலை பார்க்க விரும்புறீங்களா, பகுதி நேரமாக வேலை பார்க்க விரும்புறீங்களா, வீட்டில இருந்து வேலை பார்க்க விரும்புறீங்களா, தங்கி வேலை பார்க்க விரும்புறீங்களா? 4ல எதை செலக்ட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா சாய்ஸ் போட்டுக்கோங்க. தங்கி வேலை பார்க்குறேன், என்ன தங்கி வேலை பார்க்கறதுக்கு ஃபியூச்சர்ல அதை பார்த்துக்குங்க. ஏன்னா தங்கி வேலை பார்க்கறதுக்கு நீங்க இப்ப கொடுத்தா கூட நான் அதை வந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ இருந்தீங்கன்னா தான் நான் அது ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? தங்கி வேலை பார்க்கறதா எப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, நீங்க வேலை பார்க்கிற நேரம் காலையில 8 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அலுவலகம் இருக்கும். நீங்க அதுல எத்தனை மணிக்கு வருவீங்க? 9 மணிக்கு வருவீங்களா, 10 மணிக்கு வருவீங்களா? அப்போ 8 to 8, 7 to 7, இல்ல 7 9 to 6, எந்த டைம் நீங்க ஒர்க் பண்ண முடியும்? அந்த சொன்ன நேரத்தில் உள்ள இருக்கணும். இல்ல நீங்க 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் ஆகுனீங்கன்னா சம்பளம் கட்டாகும். கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. வேலை நேரம் போடுங்க. வேலை நேரம், வேலை நேரம். முழு நேரமாக வேலை பார்க்க விரும்புறேன் அப்படிங்கிற போட்டிருப்பீங்க. இது வந்து டைம். நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? ஒரு புறம் பார்த்து நான் சொல்லிட்டேன். அது நீங்க ஒரு புறம் பார்க்கும்போது சேலரியே கிடையாது. நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அதுதான் சேலரி. அது எப்படிங்க அடுத்த வரும்? இப்ப நீங்க ஒரு புறம் கோபம் போட்டீங்கன்னா அது தேவையில்லை. ஆபீஸினுடைய டைம் 8 to 8. இங்க ஆமா 8 to 8. அதான் காலையில் 8 மணிக்கு வந்தா சாயந்தரம் 8 மணிக்கு போயிடலாம். ஆனா அந்த டைத்துக்கு இருக்க முடியாது சார். நான் 9 மணிக்கு தான் வருவேன், 6 மணிக்கு போவேன். ஆபீஸ் இருக்கிறது வந்து காலை 8 to சாயங்காலம் 8. ஆனால் நீங்க அதில் எத்தனை மணிக்கு வரலாம்? 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம், சாயந்தரம் 8 மணி வரைக்கும் போவேன். காலையில் நான் 10 மணிக்கு வந்துட்டு நான் நைட்டு 8 மணிக்கு போறேன். இல்லை சார் நான் காலைல 9 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போறேன். இப்போ சார் வந்து எத்தனை மணிக்கு வராரு? 9 வரைக்கும் வராரு, 6க்கு போறாரு. உங்களுக்கு சொல்ற புரியுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். இப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு என்ன இருக்கும்? டைமே கிடையாது, எப்பனாலும் வரலாம். அதெல்லாம் பார்க்குறேன். போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாங்க தெரியுமா? ஜவுளி கடையில் எத்தனை மணிக்கு போகிறாங்க பாருங்க. 8 மணிக்கு அங்கே இருக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 6 மணிக்கு இருக்கிறாங்க வேலைக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் ஜவுளி கடையெல்லாம் பார்த்தா 8:30 மணிக்கு வாசல் நிற்கிறாங்க. உங்களுக்கு டைமிங் உங்களுடைய டைமிங் தான். சரிங்களா? ஓகே, டைமிங் போட்டிங்களா? அடுத்து டக்குன்னு அடுத்து வந்து கொஞ்சம் பாஸ்டாக போனோம். நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்து வார விடுமுறை சார், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வேணும். வாரத்தில் ஒரு நாள் லீவ், மாதத்துக்கு 4 நாள் லீவ் உண்டு. 5வது நாள் லீவ் எடுத்தீங்கன்னா சம்பளம் கட்டு. நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. நம்ம கம்பெனி வந்து கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சார் எனக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வேணும், இல்லை எனி ஒர்க்கிங் ஸ்டே, ஏதாவது ஒரு நாள் அப்படின்னு போட்டுக்கோங்க. விடுமுறை வந்து சார் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேணும், செவ்வாய்க்கிழமை வேணும், புதன்கிழமை வேணும் அப்படிங்கிறத போடுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், இல்லை தேவைப்பட்ட கிழமையாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ சான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க.
ஓகே, நான் சொல்லக்கூடிய புரியலன்னா கையை உயர்த்தணும். நான் சொல்றது உங்களுக்கு காதில் கொஞ்சம் பேர் கேட்காம இருக்கலாம், அதனால நீங்கள் கையை உயர்த்திட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிடுவேன். ஓகே, அடுத்த கேள்வி. நீங்கள் சார் எனக்கு வந்து சேலரி, இப்போ சேலரின்னு போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் சேலரி எல்லாத்துக்குமே 10,000 தான் முதலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் டைமிங் உங்களுக்கு சொல்லலை. இப்போ மேடம் கேட்க போய் அந்த இது வருது. இப்போ நீங்கள் சேலரி என்ன எதிர்பார்க்கீங்க? ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த சேலரி வந்து நீங்கள் மனச்சாட்சியோடு போடணும். ஏன்னா இன்னைக்கு சங்கரங்கோயில் எவ்வளோ கிடைக்கும், தென்காசியில் எவ்வளோ கிடைக்கும், கடையனூரில் எவ்வளோ கிடைக்கும், அது போடணும். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு போடாதீங்க. ஏன்னா நானும் கொடுக்கணுங்களா? நான் 25,000 நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் வேலை பார்க்க சரியாக இருக்குன்னு பார்ப்பேன். அது நான் அடுத்து வரேன். ஓகே, போட்டுக்கோங்க. சம்பளம் எதிர்பார்க்கும் சம்பளத்தை போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ சம்பளம் இருந்தால் நல்லா இருக்கும். சம்பளம். அடுத்து இன்னொரு விஷயம், நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட் பேர் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் டெய்லி இன்சென்டிவ் ஒன்று கொடுக்குறோம். டெய்லி 50 டெய்லி இன்சென்டிவ் தான் கொடுக்குறோம். அதனால நீங்கள் இந்த கேள்வி கேட்க முடியும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி தங்கி வேலை பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வீடு எடுத்து கொடுத்துருவோம், சமையல் நீங்களே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கி வேலை பார்க்கும்போது நம்ம சமையலுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது அது நிறைய பிரச்சனைகள் ஆகிடும். சரிண்ணா? அதனால நீங்கள் தங்கி வேலை பார்த்தீங்கன்னா பில்டிங் ரெண்டல் வந்து கம்பெனி கொடுப்போம். சாப்பாடு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, டெய்லி மட்டன் ஒரு ஆள் சாப்பிட்டீங்க, ஒரு ஆள் சைவம் சாப்பிட்டீங்க, ஒரு ஆள் அசைவம் சாப்பிட்டீங்க இல்லையா? அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. அடுத்தபடி அடுத்த கேள்வி. நீங்கள் வேலைக்கு சேரும் பொழுது கல்யாணம் மாணவர்கள் கண்டிப்பாக கணவர் இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கு சம்மத கடிதம் கொடுக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சில பேர் என் வீட்டம்மா எனக்கு தெரியாமல் நீ எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை வருது. சரி, கல்யாணம் ஆகாதது பேரண்ட்ஸ். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த முக்கியமான கேள்வி. சார், நான் கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் தான் வேணும், இல்லை நான் டெலிகாலிங் ஒர்க் தான் வேணும். இப்போ சில பேர் படிப்பு கம்மியாக படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு டெலிகாலிங் வேலை, ஃபோன் பேசுகிற வேலை. இப்போ என்னென்னா, இப்போ இந்த கஸ்டமர் வந்துருக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து இங்கே டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருவோம், அதை கால் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்கிறது தான் வேலை. அதுதான் டெலிகாலிங். ஸோ டிகிரி உள்ள நபர்கள் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சிஸ்டத்தில் வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புகிற வேலையும் இருக்கும். அடுத்து என்ட்ரி பண்ணணும், ஒருத்தருடைய ப்ரொஃபைலை ஃபுல் பண்ணணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், எடிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. முதல்ல ட்ரைனிங் கொடுத்துருவோம். முதல்ல வந்து 3 மாதத்துக்கு உங்களுக்கு ட்ரைனிங். சார் 3 மாதத்துல ட்ரைனிங்னா சம்பளம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 3 மாதத்துலேயுமே சேலரி, மினிமம் சேலரி ஒன்று இருக்கும். இல்லை அந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் சேலரியே கிடைக்கும். ஏன் 3 மாதம் சொல்கிறோன்னா, நீங்கள் 3 மாதம் இருந்தால் 4ஆவது மாதம் இருந்து வேலை பார்ப்பீங்க. ஒரு மாதமே நான் ஒரு 10,000 சம்பளம் கொடுக்கணும் வாங்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்து போயிட்டீங்க, எனக்கு லாஸ், கம்பெனிக்கு லாஸ். அதனால 3 மாதத்துக்கு வந்து அதை நான் கடைசியாக சொல்கிறேன். சம்பளம் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம டைமிங்கை கனெக்ட் பண்ணி சொல்லுவேன். இங்கே வந்து டைமிங்கை விட நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு தான் சேலரி. நம்ம வாட்டில் ஒர்க்குன்னு வந்துட்டு டைமிங் சொல்லி 8 to 8 நான் பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் வாட்டில் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் வாட்டில் பார்த்துட்டுனா அதுக்கு நான் சேலரி கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் இங்கே வந்து ரெக்கார்டு எடுக்கலாம். நீங்கள் மொபைலே பேசினாலும் உங்கள் மொபைலில் ஒரு கஸ்டமருக்கு எத்தனை செகண்ட் பேசிருக்கீங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை கால் பேசிருக்கீங்க அப்படின்னு கால் ரெக்கார்டு எடுக்கலாம். எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு உங்களுடைய மொபைலில் நான் இங்கே எடுக்க முடியும். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு பேசியிருக்கீங்க, ஒரு காலுக்கு இன்னொரு கால் எவ்வளோ நேரம் டைமிங் சும்மா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே உங்கள் மொபைல்லேயே நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எவ்வளோ நேரம் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதனால ஒர்க் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. பேரண்ட்ஸ் நம்ம படிக்க வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் காலேஜ் முடிச்சுருக்கலாம். காலேஜ் முடிச்சது ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த கம்பெனியில் 25,000 சம்பளம் ஈஸியாக கிடைக்கும்.
ஒரு கொத்தனார், ஒரு கார்பெண்டர், என்ன ஒரு பெயிண்டரு, ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்காங்க. அவங்க 30,000 40,000 50,000 அசால் தான் சம்பாதிக்கிறாங்க. அதை நம்ம படித்து பண்ண முடியல. காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஹெட் வெயிட். நான் இவ்வளோ படிச்சுட்டேன், இந்த வேலைக்கு தான் போவேன், இதை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஹெட் வெயிட். இதை என்ன பண்ண சொல்லியிருக்கேன் புரியுதா? அதனால் இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் லேடிஸ் வந்துருக்கீங்க 27 பேர். எல்லா இடத்துலையும் லேடிஸ் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் எங்களுடைய ஆஃபீஸில் இன்னைக்கு நம்பர் 1 வேலை பார்க்கக்கூடிய ஜென்ஸ் தான் வேலை பார்க்குறாரு. அவர் தான் முதல் மாதம் இன்னைக்கு 9:30 to 6 இந்த மாதம் 10,000 சம்பளம் தான் 10,000. டெய்லி 100-200 இன்சென்டிவ். அது வேற. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் பெண்கள் தான் பொறுமை சொல்கிறோம் இல்லையா? அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அவர் மேரேஜ் அதனால பண்ண ஆரம்பிச்சார். மேரேஜ் பண்ணவங்களுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கும். அதுதான் திருமணமானவர்களுக்கு முன்னுரிமை சில கம்பெனிகளாக கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வியை நோட் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் எத்தனை வருடம்? இல்லைன்னா நான் ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சார் முன் அனுபவம் உண்டு இல்லை? முன் அனுபவம் உண்டு இல்லை. அனுபவம் உண்டு அப்படின்னா சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா? எங்கள் பாட்டில் இருக்குன்னு நான் நம்பணுங்களா? எந்த கம்பெனி? அதே மாதிரி இங்கே வேலை பார்த்தா ஜனவரியிலேருந்து பார்க்குற ஆளுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம். 1 year சர்டிஃபிகேட். முன் அனுபவம் உண்டா இல்லையா? உண்டு இல்லை. உண்டுனா சர்டிஃபிகேட் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதுக்கான சேலரி கொஞ்சம் போடும். ஏன்னா ஒரு கம்பெனியில் போய் கொஞ்ச நாள் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அனுபவம் இருந்துச்சுன்னா எப்படின்னு தெரியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. இந்த கம்பெனியில் ஏதாச்சும் இது ஒரு வேலைன்னு பில் கொடுத்து போயிட்டே இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடி கேள்வி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க வேலைக்கு வரும்பொழுது, சார் நான் அடிக்கடி எனக்கு வந்து குறுப்பம் கொடுத்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போவேன், கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தால் எனக்கு நல்ல கவனத்து தான். நீங்க வேலை பார்ப்பீங்க, குறுப்பம் கொடுத்து எக்ஸாம் ஏதாவது போட்டாங்க, உடனே அத்தனை பேர் அன்னைக்கு லீவை கொடுத்து போயிருவீங்க. சொல்ல புரியுதா? அப்போ இந்த நிறுவனத்தில் வந்து யாருமே இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் அரசு வேலைக்கு முயற்சி செய்தீர்களா இல்லையா? அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் இல்லை. நல்லா யோசனை பண்ணுங்க. கவர்மெண்ட்ல ஒரு 1000 போஸ்டிங் வேணா ஒரு 1 கோடி பேருக்கு உள்ள எடுத்துருவாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா இல்லையா? அடுத்து, எனக்கு விடுமுறை தேவைப்பட்டால் அனுமதி பெறாமல் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத எனக்கு அதில் நோட் பண்ணி கொடுங்க. நான் சொல்லுங்க, புரிஞ்சுதா? ஒரு லீவு வேணும்னா நான் அனுமதி பெறாமல் எடுக்க மாட்டேன். நான் அப்படி அடிக்கடி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எழுத வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து, சார் நான் வீட்டில் எனக்கு 1000 வேலை இருக்குது சார், நான் நினைச்சா தான் இந்த வேலைக்கு வருவேன். இப்போ 30 நாளையில் எத்தனை நாள் வேலைக்கு வராங்க? 20 நாள் வராங்க, 15 நாள் வரமாட்டாங்க. ஒரு மாதத்தில் 15 நாள் 20 நாள் லீவ் போடுறாங்க ஒரு சில பேர். அதனால சொல்கிறேன், சரியா? இப்போ அடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறதுக்கு தோணும். அதில் இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கேள்வியில் ஒன்று கேளுங்க. ஒவ்வொருத்தருமே கேளுங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல்ல சொல்லுங்க மேடம். ஹலோ மேடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்குங்க, அதை நீங்கள் இப்போ கேட்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உங்களுக்கு வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும், ஆண்ட்ராய்டு செல் இருக்கணும். அப்படி இல்லை, நான் சொல்கிற காரணம் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்ட நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆண்ட்ராய்டு செல்லு லேப்டாப்பும் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ட்ரைனிங் கொடுப்போம். இங்கே சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம்.
சார் நான் 10 தான் படிச்சிருக்கேன், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறீங்களா, அவ்வளோதான் வேலை. ஒரு லிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருவோம், அதில் கான்டாக்ட் நம்பர் எடுத்து பேச போகிறீங்க. அதுக்கு பேசிட்டு ஏன் ஆன்லைன் கேட்கணும்னா, நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது அனுப்புனாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ணணும்னா இதை பண்ணிடுவாங்க. அவங்க அனுப்பக்கூடிய ஃபோட்டோ அதில் இது பண்ணிடுவாங்க. இவ்வளோதான் வேலை. நீங்கள் வருமானத்துக்கு மூலமாக வேண்டாம், ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க ஃபோட்டோ ஏதாவது வாங்குறீங்க, எப்படி அவங்களுக்கு அனுப்பணும் எல்லாமே சொல்லி கொடுப்போம். சரிங்களா? ரைட். உங்கள் கேள்வி முக்கியா? எஸ். ஒரு புறம் முதல் நீங்கள் வீட்டில் இருந்து என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியாது. அப்போ நான் என்ன சொன்னால், எத்தனை கஸ்டமர்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வாங்கிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு அனுப்பிடுங்க, அந்த ரிப்போர்ட்டுக்கு தான். அதே மாதிரி அவங்களே அமௌண்ட் போட்டு விடுவாங்க. அந்த அமௌண்ட் போட்டுவிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் தக்கன சேலரியும் உண்டு. சரிண்ணா? அப்போ இது நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு 1 வீக் ட்ரைனிங்காக அது உங்களுக்கு தெரியும். 1 வீக் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோட்டோ உங்களால் அப்லோட் பண்ண முடியும், அப்போ நீங்கள் அதை கற்றுக்கணும். கற்றுக்கிறது அப்போ நீங்கள் படிக்கணும். அதுதான் 3 மாதம் ஃபுல் ட்ரைனிங்கில் எல்லாமே கற்றுக்கலாம். சரிங்களா? நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வேலை பார்க்க நினைக்கிறீங்க, குழந்தைய பார்க்குறீங்க, திடீர்னு சொந்தக்காரங்க வருவாங்க, அதையும் பார்க்க வேண்டியிருக்கும். இல்லைப்பா நீங்கள் வெளியே போகிற வேலை பார்க்க வீட்டை பூஜை பார்ப்பீங்க. அதுதான் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேரும். ஓகே? நான் நல்லா சொல்கிறேன், அதுதான் தெரியல. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கான சேலரி. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எத்தனை பேர் பொங்கல் தான் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி. அப்போ எத்தனை கஷ்டப்பட்டு நீங்கள் பேசிக்கணும். சரிண்ணா? இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண நிறையா கொடுத்தா யாருமே வேலை பார்க்கல. அதனால உங்கள் கேள்வி கிளியர் ஆகிடுச்சா? நல்ல கேள்வி. சிஸ்டம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிஸ்டம் ஒர்க்கில் சூப்பர்வைசர் உண்டு, டீம் லீடர் உண்டு. இப்போ நீங்கள் சிஸ்டம் ஒர்க்கில் நல்ல நாலேஜ் இருக்குது, நல்லா இருக்குது, நான் ஒரு சூப்பர்வைசராகவோ டீம் லீடராகவோ இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டீம் லீடராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜாதியை முதல்ல மேட்ச் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஜாதிக்கு ஒரு டீம் லீடர், உங்களுக்கு ஒரு 5 பேரோ 10 பேரோ நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கஸ்டமருக்கும் டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணணும். டெய்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பணும். அனுப்பிட்டு அவங்க அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் வேலை. இந்த சர்வீஸ் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் போட்டுருவாங்க. பேமெண்ட் 1000, 2000, 3000, 5000, 10,000, 15,000, 20,000 முதலே கட்டிடுவாங்க. அந்த கட்டணங்களுக்கு சர்வீஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம கம்பெனி வந்து 25 வருஷம் இருக்கிறதுனால அவங்க நம்மளை நம்பி கட்டுறாங்க. அதுதான் எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்குறேன். மொத்தம் எத்தனை ஜாதி நேரத்தில் தெரியுமா? நம்ம ஏரியாவில் குறைந்தபட்சம் ஒரு 60-70 ஜாதி இருக்கு. மொத்தத்தில் நீங்கள் ஸ்கூல் அடிச்சு பார்த்தா இருக்கீங்க 200 ஜாதி மேலே அவ்வளோதான் நம்ம பார்க்கல. நம்ம ஒரு 50 பேருக்கு இருக்கு. ஒரு ஜாதிக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,70,000 ப்ரொஃபைல் இருக்கு. 2 லாஸ்ட் என்ன கம்பெனி கொடுத்து 2,60,000 2,77,000 ப்ரொஃபைல். 2,77,000 பேர் இதுவரையில் வந்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 ப்ரொஃபைல் ஓடிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தில் 50 பேர் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கான்டாக்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்க, அவருக்கு ஏற்கனவே நம்மளை முடிஞ்சிருவோம். அவர் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணாங்கப்பா அப்படின்னு உங்களுடைய நம்பருக்கு அவங்க போட்டு அனுப்புவாங்க புதுசாக. அப்போ நீங்கள் 50 பேர் வேலை பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு 10 ப்ரொஃபைல் அதுவே வரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த 10 ப்ரொஃபைல் எழுதி போட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் இன்கம் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு சொந்த வேலை மாதிரி பார்க்கணும். நீங்கள் இப்போ புதுசாக வேலைக்கு வர எல்லாத்துக்குமே ஏன்னா ஆண்ட்ராய்ட் செல்லு வச்சுக்கணும். செல்லு இல்லைன்னா பட்டன் சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டில் பார்க்க முடியாது, இங்கேருந்து பார்த்துக்கலாம். அந்த செல்லுக்கு வந்து சிம் நம்ம வாங்கி கொடுத்துருவோம், ரீசார்ஜ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சொல்ல புரியுதா? நீங்கள் சிம்மை கையிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு ரைட். எப்படி போனாலும் எந்த ஒரு தொழில் போனாலும் அனுபவம் வேணும். நீங்கள் இன்னொரு விஷயம், நீங்கள் ஐடி கம்பெனியே போனாலும் இதுதான் ஒர்க்கு. இப்போ நம்ம பேசுகிற தமிழ் ஒரு மாதிரியாக இருக்கும், மதுரையில் வரணும் அங்கே தமிழ் வித்தியாசம் வரும், கோயம்புத்தூர் வரணும் அங்கே ஒரு தமிழ் கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க, சென்னை போனால் இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த வேலைகள் ஒரே வேலை தான். சரிங்களா? உங்கள் வேலை செய்யலாம். டவுட் இல்லை இல்லையா? டவுட் வரணும், டவுட் வரணும், சந்தேகம் வரணும், கேள்வி கேட்கணும், எல்லாம் யோசிச்சுக்கோங்க. ரைட். ஓகே.
நாம இங்கே யூடியூப் வச்சுருக்கோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்குது. இந்த 3 சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய மேட்ரிமோனியை பற்றி நம்ம விஷயங்களை பற்றி அதில் போடுறோம். உங்கள் டைம்ஸ் செய்திகள் அதில் போடுறோம். அப்புறம் வெப்சைட் ஒன்று பண்ணுறோம். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சந்தர்ப்பத்தை பண்ணுறோம். அதனால 3 யூடியூப் வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த யூடியூப் இப்போதைக்கு ஒரு நபர் வந்து பார்த்துட்டு 3 பேர் பார்க்குறாங்க இப்போதைக்கு. இன்னும் நல்லா உங்களுக்கு திறமையான மனிதர் எத்தனை பேர் இருந்தாலும் வரலாம். அடுத்து இன்னொரு விஷயம் சார் கேட்டதுனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அழகாக வெளியே கொண்டு வரலாம். ஒரு ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே உங்களுக்கு என்ன நாலேஜ் அதை கொண்டான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த நிறுவனத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான உழைப்புடைய கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நல்ல கேள்வி மேடம், நல்ல கேள்வி. இப்போ ஒரு மேரேஜ் ஆகாத இருக்கீங்க, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க, மேரேஜ் அப்புறம் அதே வேலையை நீங்கள் வீட்டில் வந்து பார்க்கலாம். நல்ல கேள்வி, பார்த்துக்கலாம். வெரி குட், நல்ல கேள்வி. இங்கே வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னாலே எல்லாரும் ஓடிடுவீங்க. சரிண்ணா? அக்ரிமெண்ட்டுக்கு கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை பண்ண கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் உங்களை செக் வச்சுருக்கோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் சேலரி போடும். இப்போ 3 மாதத்துக்கு நீங்கள் 3 மாதம் ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஏன் போடுன்னு சொல்கிறேன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த 3 மாதம் வேலை பார்த்த ஒரு இன்சென்டிவ் இல்லையா, அதுவும் 10,000 கிடைக்கும் நினைப்பீங்க இல்லையா? அப்போ நம்ம அதுக்காக 3 மாதம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த தாட்டு இருக்கும், சரி நம்ம வேலை பார்ப்போம், சேலரி கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கே தெரியும் நல்லா வேலை பார்த்தா இன்சென்டிவ் கிடைக்கும், வேலை பார்க்கலாம் கிடைக்கும். சரிங்களா? லேஅவுட் அதுங்க இல்லையா? லேஅவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லேஅவுட் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா நம்ம பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த பத்திரிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பண்ணுறதுக்கான லேஅவுட் டிசைனிங். சரிண்ணா? உங்களுக்கு போராட்டம் டிவி போருக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எதில் பண்ணுவீங்க? கேன்வா. சரி சரி சரி, ஓகே ரைட், ஓகே. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த திறமை கற்றுக்கலாம். ரைட், ஓகே. கற்றுக்கிற அப்படின்னா கற்றுக்கலாம், உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் போதும். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்மளுடைய வெப்சைட் டெவலப்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தேன். யார் வந்துருக்கீங்களா? 2 பேர் சொல்லியிருந்தேன். வெப்சைட் டெவலப்பர் நீங்களா? உங்களுக்கு எந்த ஒரு சரி சென்சர் 2 பேரும் சொல்லியிருந்தேன். ரைட், ஓகே. நீங்கள் உங்களுடைய நேச்சராக ஒர்க் என்ன நோட் பண்ணிக்கலாம், வெப் டிசைனருங்க அதை நோட் பண்ணிக்கலாம். சரிண்ணா? உங்களுடைய இல்லை அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் சூப்பர்வைசிங் பார்க்கணுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் மேனேஜர் கோச்சிங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு திறமை இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். இல்லை நான் வந்து டீம் லீடர் வந்து பார்க்குறேன். டீம் லீடர் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தான். டீம் லீடர்னா உங்களுக்கு 5 பேரோ 10 பேரோ வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு அனுபவம் இருக்கணும் வெளியில் மற்ற கம்பெனியில். ஓகே, சொல்லுங்க மேடம். இல்லையா சார் உங்களுக்கு? சார் டைமிங் வந்து உங்களுடைய விருப்பம். 8 to 8 ஆஃபீஸ் இருக்கும். ஏன் ஆஃபீஸ் இருக்குன்னா 8 to 8 வச்சுருக்கோம்னா நீங்கள் 8 மணிக்கு வந்துட்டு நான் ஒரு 6 மணிக்கு போகலாம். சார் திரும்பவும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக ஆஃபீஸ் 8 to 8 வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் 8 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போகலாம், 6 மணிக்கு போகலாம், 7 மணிக்கு போகலாம். அது உங்களுடைய விருப்பம். சார் நான் 10 மணி தான் சார் வருவேன், 8 மணி வரைக்கும் பார்க்குறேன். அது உங்களுடைய விருப்பம். திரும்ப போட்டு குழப்பாதீங்க. தெரியலன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அந்த மாதிரி இருக்குது. ஒரு லேடிஸ் வந்து ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க, அவங்க ஸ்கூலில் கொண்டு போய் தான் வரணும் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு நீங்கள் உங்கள் மீது தான் வரணும் நான் சொல்ல முடியுமா? சார் எனக்கு இங்கே ஒர்க் நடக்குங்க சார், இங்கே ஒர்க் நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஒர்க் நடக்கும்போது செல்லை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அட்டன் பண்ணணும், அவ்வளோ. ஒரு கஷ்டமாக அட்டன் பண்ணாத சார், நான் ஒரு 10 மணி ஆஃபீஸ் வருவேன் சார், நான் முடிச்சு விட்டுறேன் சார், பண்ணீங்க ஃபாலோ பண்ண அவ்வளோ பண்ணி போச்சு. இதுதான் வேலை. டைமிங் ஏதாவது சொல்லியே இருக்கா வேற? அடுத்து
நல்ல கேள்வி. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் தான், அருமையான கேள்வி. இப்போ ஒரு கஸ்டமர் அங்கிருந்து வர்றாங்க. முதல்ல சார் வாங்க, உட்காருங்க, எங்கேருந்து வரீங்க, என்ன தகவல் வேணும் சொல்லுங்க அப்படின்னு அன்பாக கேளுங்க. சிரிச்ச முகத்தோட கேளுங்க. அப்புறம் வேலை முடிஞ்சு அவரை உட்கார வச்சு ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு கேட்கணும். கேட்டு எப்படி அவங்க ஃபாலோ பண்ணணும் எனக்கு கொடுப்பாங்க. அந்த 3 மாதம் ட்ரைனிங் கலந்துக்கலாம். நீங்கள் 3 மாதம் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதுக்கு 20 எங்கேயும் போக மாட்டீங்க. சரிங்களா? ஓகே ரைட். கவனியா இல்லை? ரைட் ஓகே. சரி, உங்களுக்கு சரியான விஷயம். ரைட், நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏற்கனவே பண்ணியாச்சு. எது இருந்தால் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், மேடம் கேட்டதுனால மீடியாவில் எத்தனை பேருக்கு பில்லிங்காக இருக்கீங்க? நல்லா வைங்க. ரைட், 1 2 1 2 3 4 5. ஓகே, உங்கள் 5 பேரையும் நான் வரவேற்கிறேன். இந்த 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு தாலுகாவுக்கு ஒரு நபர் ரிப்போர்ட்டர். இந்த ரிப்போர்ட்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் தெளிவாக புரியுது. ரிப்போர்ட்டர் வர வேண்டியது இல்லை. ஆனால் அந்த ரிப்போர்ட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே சில ஆட்கள் தேவை. அதுதான் உங்களை அந்த இதில் சொல்லியிருக்கேன். சரிண்ணா? அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஒர்க்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட்டர் பற்றி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார்? சார் 5 கை வச்சு நான் இன்னொரு போது பார்க்குறேன். இன்னொரு ரிப்போர்ட்டர் யார் சொன்னீங்களா சார்? 2 4 ரைட் ஓகே. உங்களுக்கு அனுபவம் இருக்கு. உங்களுக்கு அனுபவம் இருக்கா சார்? ரைட் ஓகே சார். ரிப்போர்ட்டர் அப்படின்னா நம்ம தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். மரியாதை இருக்கும், நம்ம உழைச்ச வருமானம் இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தினசரி உங்களுடைய கைக்கு வரக்கூடிய பத்திரிகையை கொண்டு போய் நாங்கள் சொல்கிற இடத்துல கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போனாலே அங்கே வருமானம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு செய்தி கிடைக்கும். அந்த செய்தியை கொடுக்கும்போது வருமானம் இருக்குது. வக்கீல விட்ட போனாலும் அவங்களும் உங்களுக்கு வருமானம் கொடுப்பாங்க. அவங்களுடைய செய்தி போடணும். கல்யாணங்களுடைய காலத்துக்கு எல்லாத்துக்குமே கோயில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்குமே செய்தி நீங்கள் வாங்கக்கூடிய இந்த செய்தியை போடுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுவும் புரியுதா? ஆனால் விளம்பரத்தை பணம் பண்ணணும். அந்த விளம்பரம் கம்பெனி சொல்ல புரிஞ்சுக்கிறீங்க. விளம்பரம் வேற, செய்தி வேற. இன்னைக்கு ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெரிய பிரபலமானவர்னா அவருடைய செய்தியை போடுவதற்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் ஒரு கடைக்காரரை போய் விளம்பரம் எடுக்கிறதுக்கு வந்து கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அதில் கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் கமிஷன் உண்டு. சரி எப்படியா? ஓகே சார். சார் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை. கடையில் கிருஷ்ணாபுரம் நிச்சயமாக 11 மணிக்கு மேலே வந்து வேலை பார்க்குறது நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பார்க்கலாம். அது நான் ஏற்படுத்தி தரேன். சரிங்களா? உங்களுடைய சூழ்நிலைக்கு நான் பண்ணி தரேன். நீங்கள் 10 மணிக்கு முன்னாடி வந்தால் நல்லது. 10 மணிக்கு நீங்கள் மேலே வரதாக இருந்தால் வீட்டில் இருந்து பாருங்க. அதுதான் நான் இதை பண்ணி கொடுத்துறேன். அடுத்து உங்களுக்கு ரைட் பின்னாடி வேற டவுட் இல்லையா? சரி. ஏன்னா ஒவ்வொருத்தரா நான் ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து ஒவ்வொருத்தையும் நான் பேசுறதா இருந்தா ஒவ்வொருத்தையும் எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ நீங்க 30 பேர் இருக்கீங்க. 30 நேரம் 15 மணி நேரம் நீங்க நான் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுலாம். இப்போ கூட நான் 25 வரை தான் அவரை பேசுகிறேன். நிறைய பேச முடியும். சரி, அடுத்து உங்க லஞ்ச் டைம் ஆகிட்டு நீங்க அவ்வளோ வெயிட் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்களுடைய கேள்வியெல்லாம் கரெக்டா கிளியரா? சரி. இப்போ உங்களுடைய ரிஷ்யூமை வந்து நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக இருந்தவங்க புரியுது. நான் வந்து டெலிகாலராக இருக்கிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆஃபீஸில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சூப்பர்வைசர், மேனேஜர் நீங்கள் எழுதினாலும் நீங்கள் எழுதணுன்னு உங்களை அப்படியே கிடைக்குமா எனக்கு சொல்ல முடியாது. நான் அடுத்து ஃபில்டர் பண்ணல அவங்கள.
ஒரு மேனேஜர், சூப்பர்வைசர், ஒரு டீம் லீடருக்கு வந்து உங்களுடைய அனுபவங்கள் இருக்கணும். அனுபவம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். என்ன சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன், இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, அதுக்கு இந்த கைது நான் எழுதிட்டு தான் ஒன்றும் முறையெல்லாம் கிடையாது. ஏன்னா வேலை பார்த்த அனுபவம் இருக்கணும். அவ்வளோ அப்போ நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு முன்னால் ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்க சூப்பர்வைசர் மேனேஜர் இருப்பாங்களா, அப்போ அவங்க உங்களை வழிநடத்திருப்பாங்களா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம்னா கிளியரா? இப்போ இன்னைக்கு நான் இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு எடுப்பதற்கு இன்னைக்கு எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஆஃப் டேயில் நீங்கள் 30 வந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த 30 பேரில் 15 பேர் 20 பேர் வேலை கிடைத்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. புரியுதா? ஏன் இதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் மனதில் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும். முதல்ல வேலை பார்க்குறவங்க நினைப்பு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த நம்ம ஆஃபீஸ்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளத்தை விட டபுளாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் இருக்குமா, இந்த மாதம் அவரோட ஆஃபீஸில் வந்து நல்லா ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 பேர் தான், 20 பேரில் 24 பேரை எனக்கு தெரியாது. சரியா? நாங்கள் வந்து யாருக்கும் எதுவும் பேசிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு 2 பேர் வச்சுருக்கேன். நீங்களே பார்த்துக்கோங்க, அட்டன்ஸ் எடுத்துக்கோங்க, சேலரி கொடுக்கணும், எல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா நான் அடுத்தது வேலையில் இருப்பேன். புரியா? இங்கே வந்து ஆஃபீஸில் நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த மாதம் அவங்க ஒரு 2 பேருக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்குறத மனம் கேட்டு வேலை பார்த்தாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேலைக்கு சேரும் பொழுது ஒரு மட்டும் மனசில் வச்சு சேருங்க. நம்ம வேலை பிடிச்சா பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா கூட சேராது. ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நான் அது 3 மாதமே ட்ரைனிங் கொடுக்குறது ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ அவங்களே எச்சப்படுறாங்க, என்ன ஒருத்தவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்களா? எல்லாமே ஒரே ஒர்க்கு தான். வேலைக்கு சேர்ந்துட்டா நீங்கள் தொடர்ந்து பாருங்க. இப்போ நீங்கள் அதில் கடைசியாக ஒரே ஒரு வரி மட்டும், நீங்கள் போகும்பொழுது அந்த கடைசியாக கீழே தெளிவாக மட்டும் எழுதிங்க, எனக்கு விருப்பம் உண்டு, விருப்பம் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா உங்களை தொந்தரவு பண்ண பணம் பண்ணி கேட்கணும். கடைசியாக சரிங்களா? கடைசியாக கீழே எழுதிங்க, கடைசியாக கீழே இப்போ எழுத வேண்டியது. சரியா? அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் 100 பேருக்கு வேலை உண்டு. 100 பேர் வந்தாலும் வேலை உண்டு. நான் கீழே உங்களுடைய நலன்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து நீங்கள் எல்லாமே வேலை பார்க்குறீங்க, ஏதாவது கம்பெனியில் வேலை தானே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானே, இவ்வளோ பணம் கொண்டான்னு கேட்டு எங்கேயும் போய் கேட்டு ஏமாறலாம். நிறைய நீங்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக சில ஆட்கள் வெளியூர்லேருந்து வருவீங்க, பைக்கில் வருவீங்க, டெய்லி 100 ரூபா பெட்ரோல் செலவாகும் சொல்லுவீங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே சேலரி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு இன்சென்டிவ் நான் ஏற்பட மாட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் 3 மாதம் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்சென்டிவ் ஒரு குறைஞ்சது ஒரு 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் இன்சென்டிவே கிடைக்கும். ஒருத்தர் ஒரு மேரேஜை பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட அமௌண்ட்டை ஒரு 5000 10,000 இந்த மாதிரி உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். சேலரியை விட இன்சென்டிவ் நிறைய கிடைக்கும். அடுத்தபடியாக பத்திரிகை துறையில் நீங்கள் டெய்லி 5000 ரூபா பார்க்கலாம். அது ஃபாலோ பண்ணணும். டெய்லி 5000 ரூபா பார்க்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், 20 நாளைக்கு பார்த்தா உங்களுக்கு ரூபா இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். 25,000 வேணுமா, 50,000 வேணுமா, நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு கோல் வையே நீங்கள் கனவு காண்ட, நீங்கள் கனவு கண்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறவங்க போகிறோம், காலையில் போகிறோம், நம்ம போகிறோம் வரோம், நமக்கு ஓனர் சம்பளம் கொடுத்தாலும் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு நிறுவனத்தை ஏமாற்றுறது உங்களை ஏமாற்றப்போம். எங்கே போனாலும் இதான் வரும். சில இடங்களில் மேடம் மாதிரி அக்ரிமெண்ட் உண்டா, டாக்டருக்கு உண்டாங்க, டாக்டருக்கு கிடையாது, அக்ரிமெண்ட் கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குறது எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி சேலரி போகும். இல்லையா? எல்லாருக்கும் உங்களுடைய கேள்வி விடைகளா? சரி, இப்போ நான் சொன்னதுக்கு முன்னாடி அது இன்னும் ஏற்கனவே நீங்கள் ஒரு மேடை கேட்டுருக்கீங்க, பத்திரிகை துறையில் வேலை பார்க்க இருக்கணும்னா பத்திரிகை துறையும் போட்டுக்கோங்க. மேட்ரிமோனியில் பார்க்குறதா மேட்ரிமோனி போட்டுக்கோங்க.
அடுத்து யார் யார் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க போறீங்க, வீட்டில் இருந்து பார்க்க போறீங்க, தங்கி வேலை பார்க்க போறீங்க, எல்லாத்தையும் அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் கரெக்டாக எழுதிக்க மாட்டீங்க, டைமையும் எழுதிக்கோங்க. ஆனால் சொன்ன டேயில் கரெக்டாக ஒர்க் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துங்க. அடுத்து யார் யாருக்கு ஆண்ட்ராய்டு செல் இருக்கு இல்லை அதை எழுதிக்கோங்க. ஆண்ட்ராய்டு அடுத்த கேள்வி லேப்டாப் யாராக இருக்கு இல்லை லேப்டாப் ஆண்ட்ராய்டு லேப்டாப் எனக்கு செல்லே இல்லை சார் அப்படிங்கிற யாரு எனக்கு செல்லே இல்லை எங்க வீட்டில் செல் கொடுக்க மாட்டாங்க செல் இல்லை அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி நான் கொடுக்குற சிம் போடுறதுக்கு இடம் இல்லைன்னு சிலர் சொல்லுவீங்க சார். நான் கட்டுக்க ஒரு செல்லு அதில் சிம்மு போட முடியாது, ஏன்னா நீங்களே 2 சிம் வச்சுருக்கீங்க. அப்படியாக இருந்தீங்கன்னா என்கிட்ட செல்லு இருக்கு, சிம்மு போட முடியாது. ஏன்னா இருக்கலாம் 2 சார். கொஞ்சம் இதில் யார் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் கை வச்சுங்க. 2 சிம் உபயோகிக்கிறது 2 சிம் தான் நான் வச்சுருக்கேன். ஒன்று தான் இருக்கா, நீங்களும் 2 சிம் எனக்கு தெரிஞ்சுக்கிறான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதிகபட்சமாக பகுதி பேர் 2 சிம் வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த வார்த்தையை அத்தனை பேருக்கும் கேட்கலாம், எத்தனை சிம் வச்சு 2 சிம் ஏங்க. ஆனால் 2 சிம் வச்சுக்க நீங்க பெரிய இருக்காங்க. ஒரு சிம்முக்கு 350 ரூபா வேலை தானே. நம்ம 2 சிம்முக்கு 700 ரூபா ஏற்றி சாதிக்கிறேன். அப்பா ஏற்கலாம் அம்மா ஏற்கலாம் அண்ணன் ஏற்கலாங்க, அவ்வளோ புரிஞ்சுக்கோங்க. ஏற்றி 2 சிம் வேஸ்டா நெட்வொர்க் தானே. ஓகே கிளியரா? மணி 1 மணி ஆக போகுது, 1 மணிக்கு முடிச்சுவோம். கேள்வி தான் சொல்லுங்க. அடுத்த கேள்வி நானே கேட்டேன் உங்களுக்கு. ஏழைக்கு நான் சேர்க்கலாம் எனக்கு சொல்ல புரியுதா? ஏழைக்கு என்ன சேர்க்கலாம் நோட் பண்ணுங்க. அது உங்களுடைய சாய்ஸாக உங்களுடைய கொடுக்குறேன். எங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க எதுவுமே கேட்கல. எத்தனாம் தேதி வேலைக்கு சேரலாம்? அதாவது விருப்பம் இல்லாதவர்கள் கேட்டு போட வேண்டாம். யாருக்கும் விருப்பம் சொல்ல முடியாதுல்ல, நான் அதை வசனம் போட மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. இது உங்க சொந்த வேலை மாதிரி தான், இந்த டார்ச்சரே இருக்காது. நானே பெரும்பாலும் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இதே நீங்க வந்துட்டு ஒரு 2 பேரோ 3 பேரோ இருக்கீங்க, சொல்ல வச்சுக்கீங்க, அவர்தான் நானே சொல்லுவேன். ஏன்னா நான் இருந்து நான் பார்த்துக்க முடியும். நீங்க திறமையான ஆட்கள் சொல்லுங்க, சூப்பர்வைசிங் பார்க்க விருப்பம்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். சூப்பர்வைசிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து அவங்க டீமை நல்லா வளர்க்கணும். அவங்க எக்ஸ்ட்ரா 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். மூணு மாதம் ட்ரைனிங் இருக்குது. நீங்க இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆகிடுது அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் 5ஆம் தேதி 10ஆம் தேதி இதெல்லாம் போடுவீங்க. அதை நான் கணக்கு பண்ணி எல்லாத்துக்கும் 4ஆம் தேதி வந்துட்டு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் எந்த மாதிரி கிடைக்கும்? அதான் சொல்லலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து என்ன அவ்வளோதான். சரி ஏற்காப்புங்களா? அவ்வளோதான், போதும். அதை பண்ணிக்கலாம். போதும் எல்லாரும் போகணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே நாளில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் பார்க்கறதுக்கு நீங்கள் எத்தனாம் தேதி வரணும்னு சொல்லுவாங்க. காலைல 10 மணிக்கு வந்துடுங்க. நீங்கள் 10 மணி வந்து அன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா கூட ஒரு 4 2 நாளோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கடுத்து எனக்கு புரியல. இல்லை மேடம், வீட்டிலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து நாங்கள் ரிப்போர்ட் எடுத்துருவோம்.
நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருந்தே பார்க்கணும். சரிண்ணா? அவ்வளோ. வேற வேற டவுட் இருக்கா பிரதர்? உங்களுக்கு டவுட் இருக்கா? சார் ஒரே ஒரு விஷயம், நல்லா ஒர்க் பண்ணா 10 to 15 சாதாரண அசால்ட்டாக கிடைக்கும். சரிண்ணா? இப்போ ஒரு சார் நீங்கள் 10,000 சம்பளம் கொடுத்தேன் இல்லையா, அவருக்கு ஏற்கனவே ஒரு 2,000 இன்சென்டிவ் எடுத்துக்கும், ஒரு 12,000 ரூபாய் 4 நாள் லீவ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அது அவர்கிட்ட இங்கே செல்லு இங்கே கொண்டு போக மாட்டேன், இங்கேயே வச்சுட்டு போயிடுவார். அதே சில நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன் கொஞ்சம் நிறையா இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் இன்கம் அதிகமாக இருக்கும். அதனால ஒரு சில பேருக்கு ஒரு சிம் தொடர்பு இல்லாமல் இருக்கு, செல்லே இல்லாமல் இருக்கிறீங்க. நாங்கள் செல்லை கொடுத்துருக்கோம்னா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுறீங்க, கீழே போட்டு உடச்சிடுறீங்க, இல்லை துடைச்சிடுறீங்க. ஆனால் உங்கள் சொந்த பொண்ணாக இருந்தால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்காகவே நான் 50 ரூபா வந்தீங்கன்னா 50 ரூபா செல்வம் கொடுக்க முடியுமா? இல்லையா? அதேமாதிரி 50 ரூபா லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியுமா? சிஸ்டருக்குண்ணா நீங்கள் உங்கள் லேப்டாப்பும் இதாக கொண்டு வரீங்க போகிறீங்க. அவ்வளோ. படிக்கிறதுக்கு புக்ஸ் எடுத்து வர போகிறீங்க இல்லையா? படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் நோட்டு புக்ஸ் கொண்டு போகிறீங்க. அது மாதிரி வேலைக்கு கொண்டு வர கொண்டு போயிருங்க. ஏன்னா வேற முதல்ல இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க, 30 பேரை எனக்கு கன்ஃபார்மாக ஒரு 25 பேர் கன்ஃபார்ம் தெரியும். உங்களுடைய பேச எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க, நான் சொல்லித்தரேன். கிளியரா? எதுவும் டவுட்டா? அப்படிங்க டவுட் இருக்கு, ஆனால் கேட்கறது தனியாக கிடையாது சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு அதையும் கேட்க லாஸ்ட்டாக தான் அதுக்கு ஏற்கனவே நம்பருக்கு இதுலேயும் நீங்கள் விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இருக்கு, மை கான்டாக்ட் நம்பர் போடுங்க. அவ்வளோதான். யாராவது வெளியாக இருக்கீங்களோ எனக்கு விருப்பம் இருக்கு, மை கான்டாக்ட் நம்பர், அவ்வளோதான் முடிஞ்சுது. சரியா? நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு பொறுமையாக பேசுறீங்க, இதே வேலைக்கா வாங்க போங்க அப்படின்னு 2 நிமிஷம் ஆகாது. ஏன் இது உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா? நான் ஒவ்வொருத்தையும் பேசுகிற விஷயம் கரெக்டாக போய் சேரணும். அவன் சார் அன்னைக்கே சொன்னார், இந்த கம்பெனியில் இவ்வளோதான் சேலரி, அதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு தெரியணும். இல்லை இப்போ அவர் மட்டும் கூப்பிட்டு 10 ரூபா சம்பளம் 12,000 கிடைச்சிது இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அது சொல்கிறது நான் தவறாக சொல்லியிருந்தோம்னா நாளைக்கு அது பெரிய வர்த்தம் செய்யும். அவங்க வேலைக்கு ஆள் எடுத்துக்காண்டி விற்கணும்னு நினைச்ச வரலாம். இது என்னைக்கான வெளியே எனக்கு பெரிய தவறு தானே இல்லையா? எது உண்மையாக அதுதான். வேற சரி, இப்போ நிறைவாக பதிவு பண்ணுவோம். மேடம் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு வேலைக்கு எப்போ என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அதை எழுதுங்க, எத்தனாம் தேதி ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு எழுதுங்க. இதில் 2வது விஷயம்னா, நீங்கள் டேட் போட்டீங்கன்னா நான் உங்களை இத்தனாம் தேதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவேன். நம்பர் 1. நீங்கள் பகுதி நேர வேலை வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் ஒரு இத்தனாம் தேதி சொல்லிடுவேன், அதையும் சாப்பிடுங்க. சார் நான் நீங்கள் பேசின பேச்செல்லாம் எனக்கு உண்மையாக இருக்குது, நான் மனசூர வேலை பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார் மை கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு மட்டும் போடுங்க. உங்களோட இது எனக்கு செல் நம்பர். அடுத்தபடியாக லாஸ்ட் விஷயம் நான் சொல்கிறேன். சேலரி கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதை நான் பக்கத்துலேயே சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த டைமிங் பிரச்சனை இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இருக்காங்க இல்லையா? 9 to 7 அவங்களுக்கு 7,000 ரூபாய் சம்பளம் ப்ளஸ் இன்சென்டிவ் டெய்லி இருக்குது, மாதம் இருக்குது. அப்படி வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு 12,000 வந்து அது டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 6 பார்க்குறாரு. அதே நீங்கள் 9 to 7 பார்த்தா இன்னும் எவ்வளோ கொடுத்தீங்க கணக்கு போட்டுருவாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு
ஒருவர் வந்து 9 to 6க்கு இந்த சேலரி வாங்குறாருன்னா அப்போ இன்னொரு 2 hours எக்ஸ்ட்ரா பண்ணாருன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்கும்? கிளியரா? அப்போ டைமிங் பார்ப்பேன், இன்கம் பார்ப்பேன், ஒர்க் ஹவர்ஸ், அதாவது அவங்களுடைய ஒர்க்கு குவாலிட்டி, ஒரு மந்த்லி என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் தெரியும். அதுக்காக நான் 9 மணிக்கு வந்தேன், காலை 8 மணிக்கு வந்தேன், நைட் 8 மணிக்கு வந்தேன், நான் வாட்டில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வாட்டில் பார்த்தேன், யூடியூப்பை பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, இதுதான் சேலரி இருக்கும். ஹலோ ஓகேயா? வேற எவ்வளோ இன்கம் அதுதான். மற்ற இடத்துல அதிகமாக போடுவாங்க, டார்கெட் போடுவாங்க. இந்த டார்கெட் உங்களுக்கு கிடையாது. நீங்க நினைச்சா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அந்த செலவு கிடைக்கும். சரி சார், புரிஞ்சுக்கலாமா? ரைட், பையன் படிவாங்க. விருப்பம் இருக்கு இருந்தால் நாளைக்கு நம்பர் கனவு காணணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது நமக்கு நிறைய திறமைகள் இருந்ததுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி அள்ளி புதுவே இருப்பாங்க, கம்பெனி விட்டு வெளியே வர மாட்டாங்க. திறமையை என்ன நீ இருந்தானே என்ன வெளியே போகணுன்றாங்க. நாங்களே அப்படிதான் இருக்கோம். 3 மாதம் வெயிட் பண்ணுவோம், 3 மாதத்துல ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் ஈரோடு நல்ல கம்பெனி போயிருங்க, அன்பாக சொல்லி சேலரி விட்டு அனுப்புவோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வேலை பார்த்து பிடிக்கலைன்னா இன்னைக்கு ஒரு 10ஆம் தேதி வேலை சார், இந்த மாதம் நான் வேலையை இருந்துக்கிறேன் அப்படின்னு மாதம் எழுதி கொடுத்து அந்த சேலரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு மாதமும் 5 to 7 நீங்கள் 20ஆம் போனாங்க. அதே சமயத்தில் இங்கே நீங்கள் சொல்லாமல் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டே சார், நான் 2 மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் ஒரு 10 நாள் வேலை பார்த்தா நம்மளுக்கு கிடையாது. நீங்கள் வேலை பார்க்கும்போது எத்தனை நாள் வேலை பார்த்தீங்களோ அதை எல்லாத்தையுமே இன்னொரு இடத்துல இன்னொரு நபருக்கு ஆட்களத்தை நான் ஒர்க் பண்ணேன், என்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், இதே இன்னொரு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நாள் 2 நாளோ அவங்கள ஒப்படைச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். சரியா? எங்கே போனாலும் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஏன்னா ஒன்றுலையும் இவ்வளோ பேச முடியாது இல்லையா? சரி, அடுத்து ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிற என்ன இருக்காது. அடுத்த வேலைக்கு யாராவது கேட்டாங்கன்னா இதே கவர்மெண்ட் சொல்லி நீங்களே கொடுக்கலாம். இங்கே 50 பேருக்கு வேலை உண்டு, 50 பேருக்கு வேலை உண்டு. அதே மாதிரி இன்னொரு 3 monthsல வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரமுகம் தான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலுமே கூட விரைவில் ஒரு பிரமுகமாக மாற்றப்படும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி ஆகிடுது. எல்லோருமே ஒரு பிரமுகம் தான் இருக்குது. இங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க, இல்லை 10 பேர் இருப்பாங்க. இதுதான் நடக்குது. யாரும் வேலை பார்க்க தயாராக இல்லாதோ அதனால கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். உங்களோட கம்பெனியில் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரி, புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரி, உங்களுடைய என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய நம்பர் யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த நோட்டீஸில் இருக்கிற என்னுடைய நம்பர். சரிங்களா? ஓகே. அப்புறம் யூடியூப் டாக்குமெண்ட் நீங்கள் அடித்தாலே அதை வரும். அதில் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் ஆண்ட்ராய்ட் செல்லுங்களா? எல்லாரும் டாக்குமெண்ட் அடியா ஒரு விஷயம் சொல்கிறேன். டாக்குமெண்ட் பண்ணி அடித்தாலே ராஜேஷ் வரும். யூடியூப் அடிங்க. எல்லோருக்கும் உங்களுடைய ஆன்லைன் செல்ல எடுத்துக்கோங்க. ராஜ் மேட்ரிமோனி அடிங்க, அதில் ராஜேஷ் மேட்ரிமோனி வரும். ராஜேஷ் எஸ் கொஞ்சம் இருந்தாலும்